ஹலோ கைஸ், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போதோம்னா சிந்தட்டிக் டிவிஷனில் எக்ஸாம்பிள் 3.36லேருந்து 3.37 பார்க்க போதும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.36 பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் when 3x cube minus 4x square minus 5 is divided by 3x plus 1 using synthetic division. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஷியன்ட்டு அண்ட் ரிமைண்டர். நம்ம வந்து கோஷியன்ட்டு ரிமைண்டரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதை வச்சுன்னா எப்படின்னா, இந்த 3x cube minus 4x square minus 5 வந்து 3x plus 1ஆல் டிவிஷன் பண்ணும்போது என்ன மெத்தட்னா சிந்தட்டிக் டிவிஷன். அதை வச்சு டிவிஷன் பண்ணும்போது இந்த கோஷியன்ட்டு ரிமைண்டர் கிடைக்குமா? வாங்க பார்ப்போமா எப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுவாங்க. இந்த இருக்கா, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 3x cube minus 4x square minus 5. அடுத்து இதை வந்து நம்ம டி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம q ஆஃப் எக்ஸ் எடுத்தால் அது கோஷியன்ட் மாதிரி தெரியும். அதனால் வந்து நம்ம இது டி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டி ஆஃப் எக்ஸ் இஸ் டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 3x plus 1. 3x plus 1னா இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும் இந்த ரெண்டு இதையும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதுமா 3x cube அப்படியே எழுதிடலாம் minus 4x square. இங்கே எக்ஸ் வேணுமா, அது வரல. இப்போ அந்த எக்ஸுக்கு வந்து என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ளஸ் 0x எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எப்போவும் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். இங்கே வந்து எக்ஸை காணும், அடுத்து கான்ஸ்டன்ட் பேஜ். அதனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0x எடுத்துக்கலாம் மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்து சீக்வல் டு இது அப்படியே தானே இருக்குது 3x plus 1. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றி வேண்டாம். இப்போ வந்து நம்ம டிவிஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இந்த 3 வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 அடுத்து இந்த 4 அடுத்து இந்த 0 அடுத்து இங்கே இங்கே -4 வரும். அடுத்து இங்கே -5. ஏன்னா சிந்தட்டிக் டிவிஷனாக வந்து நம்ம அந்த எக்ஸ் கியூபு எல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் லாஸ்ட் தான் போடணும். இப்போ எடுத்துக்கோமா, ஃபஸ்ட் நம்ம எப்போ இங்கே 0 தான் போடுவோம். இங்கே 0 போட்டுக்கலாம். இங்கே என்ன வரும் 3x plus 1. இதை அப்படியே ஊற்றுருவோம். ஃபஸ்ட்டு இங்கே இதை நம்ம கண்டுபிடிப்போமா, இந்த 3x plus 1 வரதில் இந்த இதை இங்கே சைடில் பண்ணுவோம். இந்த 3x plus 1 is equal to 0ன்னு எடுத்துப்போம். அப்போ வந்து இங்கே 3x போட்டுக்கலாம். 3x இங்கே போட்டாச்சுன்னா இங்கே -1 ஆயிடுமா, -1. அப்போ இங்கே எக்ஸ் இங்கே இருக்கும். அடுத்து இங்கே -1 இங்கே இருக்கிற வந்து இங்கே போகும்போது டிவிஷன் ஆகிடுமா 3 வந்து. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/3. அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம் -1/3. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட் 0 பார்த்தாச்சு. இப்போ 0ல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து இங்கே -1 வருமா, -1 இந்த 1 ஆட் பண்ணும். ஃபஸ்ட் இங்கே 3 பார்த்துக்கலாம். சாரி, இங்கே 3 இது பண்ணும்போது -1 வருமா, மைனஸ் அடிஷன் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸா. அப்போ இங்கே தான் ஆட் பண்ணோம். அப்போது 5 கிரேட்டர் நம்பர் சிம்பிள் வந்து -5 -5 இதையும் இன்ட்டு பண்ணுவோமா.
இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு -5 என்னது ஆட் மல்டிபிளிகேஷன் தானே, -1/3. இது எப்படி ஆட் பண்ணும்போது என்னது, இது எப்படி ஆட் பண்ணால் 5/3 வருமா, 1 5 is 5 அப்போ ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ இங்கே 5/3 வருமா ஆன்சர். இந்த 5/3 இங்கே போட்டுப்போம், 5/3 இது ஆட் பண்ணால் அப்படியே தான் 5/3 ஆன்சர் வந்துடும். அடுத்து 5/3க்குள்ளே இதை மல்டிப்ளை பண்ணுவோமா, இங்கே 5/3 அடுத்து இங்கே -1/3 அப்போ சீக்கிரத்து இங்கே இருக்கா. இப்போ 1 5 is 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பை 3 சார் 9 இப்போ வந்து இங்கே வந்து இங்கே வந்து இப்போ நமக்கு 5/9 இருக்கா, அந்த 5/9 இப்போ பார்த்துப்போம், -5/9. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோமா, அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -5 இதாலேருந்து ஆட் பண்ணோம், இந்த -5/9 இங்கே 1 இருக்கிறதுனா அர்த்தம். அப்போ எல்சிஎம் எழுது 1 9 is 9 வருதுமா நம்மளுக்கு. அப்போ எழுதிக்கலாம். அப்போ இங்கே -5/1 அப்போ இது = இங்கே 9 ஆகும். 9 5 ஆர் 45 45/9 இங்கே மைனஸ் ஆகுமா. அடுத்து இங்கே இருக்கா, இது பண்ணுவோம், இங்கே அப்படியே தானே இருக்குது, இதை அப்படியே இங்கே எழுதுவோமா, -5/9. இப்போ நம்ம இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஆமாம் மைனஸ் டூ மைனஸ் சாரி மைனஸ் ஆட் மைனஸ் ப்ளஸ்ஸா, அந்த இப்போ ஆட் பண்ணால் 50 ஆகுமா, 50 என்னது ஜெயித்து நம்ம சைன் எடுத்து மைனஸா, -50/9 இதை கோடு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கோஷியன்ட் தான் கண்டுபிடிக்கணுமா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். இது என்னதுன்னா எக்ஸு, அப்போ = எக்ஸு ஃபார்ம் ஆன P(x) ஓகே D(x) மல்டிப்ளிகேஷன் Q(x) அடிஷன் ரிமைண்டர். சரியா, அப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு P(x)க்கு எக்ஸு பார்த்துக்கலாம். அடுத்து ஆடு 1/3 பார்த்துக்குமா, இதாக எடுத்துப்போம், இதை மெல்ட் பண்ணுவோமா. அப்போது இங்கே இதை அப்படியே எழுதுவோமா, ஃபஸ்ட்டு 5 - 6 இங்கே ஸ்கொயர் வரும், இந்த இதை அப்படியே போட்டுருவோம். இப்படி நம்ம கோஷம் எழுதும்போது இங்கே க்யூப் இருந்துச்சுன்னா இங்கே க்யூப் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்கொயராக தான் வரும். அதனால் 3x². அடுத்து என்னது -5x. அடுத்து என்னது 5/3 ப்ளஸ் 5/3 அடுத்து ரிமைண்டர் என்னது ஆடிஷன் -50/9 எப்படி வச்சுப்போம். அப்போ இங்கே பண்ணும்போது இது வந்து 3x + 1/3 இது எப்படி இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை வந்து. அப்போ 3 × x 3x அந்த +1 டிமைண்டர் என்னது 3 அப்போ எடுக்கலாம். இதை இப்படி பண்ணிப்போம். அடுத்ததுலேருந்து 3 வந்து காமனாக எடுத்துப்போம். அப்போ இங்கே x2 ஆக்குமா. அப்போ 5 இந்த 5குள்ளே இது பண்ணால் 5/3x + 5/3 9 5/9 ப்ளஸ் இந்த 50 -50 அப்படி எழுதிப்போம். அப்போ வந்து இதையும் கேன்சல் ஆகுமா. அப்போது 3x + 1 அடுத்து இங்கே x2 -5/3x + 5/9 இந்த ப்ளஸ் -50 அப்படி வச்சுப்போம். 9 இப்போ வந்து அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு. இதான் வந்து கோஷியன்ட்டு.
பி ஆஃப் எக்ஸ் என்னது 3x ப்ளஸ் 1 தான் இந்த பி ஆஃப் எக்ஸ். டி ஆஃப் எக்ஸ் என்னது x2 minus 5/3x plus 5/9 இதாக்கி பார்த்துக்கலாம் ப்ளஸ் மைனஸ் 50/9. இப்போ ஆன்சர் எழுதலாமா? இதுதான் கோஷியன்ட், இதுதான் ரிமைண்டர். அப்போ கோஷியன்ட் என்னது q is equal to x square minus 5/3x plus 5/9. அப்போ ரிமைண்டர் என்னது ரிமைண்டர் is equal to minus 50/9. அவ்வளோதான், நம்ம எக்ஸாம்பிள் 3.36 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 3.37 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த கோஷியன்ட் ஆன் டிவைடிங் x பவர் 4 ப்ளஸ் 10x cube ப்ளஸ் 35x ஸ்கொயர் ப்ளஸ் 50x ப்ளஸ் 29 by x plus 4 is x3 minus x square plus b x plus 6, then find the value of a and b and also remainder. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து கோஷியன்ட் கிடைக்கும்ல, அந்த கோஷியன்ட்டில் வந்து இங்கே கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 6 இதில் இருக்கா. இதில் வந்து இந்த எக்ஸ்னாலே 1 தான், அதனால் ஆன்சரில் வந்து 1 வரும். ஃபஸ்ட்டு 1, அடுத்து இங்கே ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும், அடுத்து ரிமைண்டரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது என்ன வச்சு கண்டுபிடிக்கணும், எக்ஸு பவர் 4 ப்ளஸ் 10x கியூப் ப்ளஸ் 35x ஸ்கொயர் ப்ளஸ் 50x ப்ளஸ் 29 இதை வச்சு எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பண்ணணும். எந்த வச்சுன்னா சிந்தட்டிக் டிவிஷன். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோமா, ஃபஸ்ட் நம்ம இது கண்டுபிடிப்போம். எக்ஸ் ப்ளஸ் 4 தென் இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போது இங்கே எக்ஸு போட்டு இங்கே -4 ஆகுமா, இந்த 4 இங்கே இருக்கும் -4, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4ஆ. இப்போ எழுதிப்போம். ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் என்னது தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு power 4 plus 10x cube plus 35x square plus 50x plus 29. d of x என்னது x plus 4. இதான் வந்து நம்ம இப்படி மாற்றிருக்கோம். இந்த இதை நம்ம இப்படி 0ல் போட்டு நம்ம மாற்றிருக்குமா. இப்போ எழுதுமா ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது எக்ஸோடனால 1 தானே, 1 அடுத்து 10 35 50 29 போதாச்சா. இப்போ வந்து இதுக்கு வந்து கோட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்க அந்த -4 இங்கே எழுப்போமா, -4. அப்போது இந்த 1 வந்து எப்போ 0 இங்கே வரும், அப்போது இங்கே என்ன வரும் 1 வருமா, இதை ஆட் பண்ணால் அப்போது 1 4 is 4 போட்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்கா, மைனஸ். ஏன்னா ப்ளஸ்ஸு அடிஷன் மைனஸ் வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணுமா. போதுப்போம். அப்போ 10ல் -4 போனுச்சுன்னா 6ஆ, அடுத்து 6 4s 24, அடுத்து மைனஸ். இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸ் தானே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே. அப்போ வந்து 35 24 போனுச்சுன்னா இங்கே 1 4 பண்ணால் 1 11 வருமா. அப்போ இங்கே அடுத்து 11 4s 44ஆ, -44. அப்போ இதில் மைனஸ் ஆகுனா என்ன ஆகும், இது 1
அங்கே 6 ஆயிடும். 40 போனால் மிச்சம் 6 அடுத்து 6 4 24 இந்த மைனஸ் 24 போச்சா 5 +5 அப்போது இதுதான் ரிமைண்டர். இப்போவும் லாஸ்ட்டு தான் ரிமைண்டர்னால நம்ம தப்பாக போட்டுச்சுப்போம், இந்த கோடு போட்டுப்போம். இல்லை போன சம் மாதிரி இங்கே ஃப்ராக்ஷன் இல்லை, அதனால வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டெப்லாம் போட வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டுபிடிப்போமா? அப்போ இந்த ஏக்கு என்ன வந்துருக்குன்னா ஃபஸ்ட் க்யூ வைப்போம். கோஷன் என்னதுன்னா 1 எக்ஸ் கோஷன் வந்து எக்ஸ் கியூபா ப்ளஸ் 6x ஸ்கொயரா, இதுதான் ஏக்கு பதிலா 6 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பி என்னது 11 எக்ஸ் அடுத்து ப்ளஸ் 6 அடுத்து இந்த ரிமைண்டர் எழுதணும்ல. ஆனால் இங்கே வந்து ரிமைண்டரும் தனியாக தான் எழுதணும், ஏன்னா இதுக்குள்ளே சேர்த்து எழுத முடியாதுல்ல. இது வந்து ரிமைண்டருக்கு என்னது 6 கழுத்து ரிமைண்டர் என்னது 5 எடுப்போமா. இப்போ ஏ பற்றி எடுப்போம். இப்போ எடுத்துருக்கோமா ஃபஸ்ட்டு ஏ கழுத்து என்னது 6, அது மாதிரி பி கழுத்து என்னது 11. அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சு. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கலாம் ஆன்சர் = A = 6 B = 11. அவ்வளோதான், இந்த சம்லாம் முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. நம்ம போன சம்மில் இந்த ஃப்ராக்ஷன் இருந்துச்சா, இந்த ஃப்ராக்ஷன்னால நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்லாம் பண்ணோம். இந்த சம்மில் வந்து ஃப்ராக்ஷன் வரல, அதனால் நம்ம சிம்பிளாக டேரெக்டாகவே இந்த இதில் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.